உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவாரில் அமைந்துள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தின் முதற்கட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். और सज्जनों, हम शीघ्र ही नोएडा इंटरनेशनल एयरपोर्ट पर उतरने वाले हैं। ये एयरपोर्ट उत्तर प्रदेश का கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்துக்கு அடுத்தபடியா தேசிய தலைநகர் பிராந்தியத்துடைய இரண்டாவது சர்வதேச நுழைவாயிலா இந்த விமான நிலையம் அமைய இருப்பதா சொல்லப்படுது. இதனுடைய சிறப்புகள் என்ன, விவரிங்க. அதாவது டெல்லியினுடைய இரண்டாவது விமான நிலையத்தை பிரதமர் மோடி சற்று முன்னதாக துவக்கி வைத்திருக்கிறார். இது டெல்லியினுடைய இரண்டாவது விமான நிலையம் என்று சொன்னாலும் இந்த விமான நிலையம் அமைந்திருப்பது உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா பகுதியில் தான் இந்த விமான நிலையம் அமைந்திருக்கிறது. இருப்பினும் கூட சில எல்லை பகுதியை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த நொய்டா போன்ற பகுதியெல்லாம் என்சிஆர் என்று சொல்வார்கள், நேஷனல் கேபிட்டல் ரீஜன் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தேசிய தலைநகர பிராந்தியத்திற்குள் அமைந்திருக்கக்கூடிய இரண்டாவது விமான நிலையமாக இந்த விமான நிலையம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்தவரை தற்போதைய சூழ்நிலையில் ஒரு இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்றால் இத்தனை ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இடம் வேறு எங்குமே டெல்லியில் அமைக்கப்படவில்லை. அதனால்தான் டெல்லி எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த நொய்டா பகுதியிலே இந்த ஜீவார் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமான நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு முனையங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அமைக்கப்பட இருக்கின்றன. தற்போது வரை ஒரே ஒரு முனையம் தான் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முனையத்தை தான் தற்போது பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். இந்த முனையம் 11,282 கோடி ரூபாய் செலவிலே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விமான நிலையத்தினுடைய திட்ட செலவு என்பது 29,560 கோடி ரூபாய் இதனுடைய மொத்த திட்ட செலவு. அதில் தற்போது இந்த முதல் முனையத்தினுடைய இந்த கட்டிடம் மட்டும் 11,000 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது உலக தரத்திலான நவீன வசதிகளை மனதில் கொண்டும் பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி விமான நிலையமாகவும் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பசுமை விமான நிலையமாகவும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1,334 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தில் மொத்தம் 48 செக்இன் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 20 செல்ஃப் பேகேஜ் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 10 போர்டிங் கேட்டுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தினுடைய நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். நாம் தற்போது டெல்லி விமான நிலையத்திலிருந்து எந்த ஒரு இடத்திற்கு விமானத்தின் மூலமாக செல்ல வேண்டும் என்றாலும் பயண நேரத்திற்கு 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே விமான நிலையத்திற்கு சென்று அடைய வேண்டும். 3 மணி நேரத்திற்கு முன்பு விமான நிலையம் சென்றடைந்தாலும் கூட அந்த கவுண்டர்களில் நாம் எல்லாவற்றையும் பேகேஜ்களை போட்டு கிளியர் செய்து விட்டு உள்ளே செல்வதற்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடும். அதுவும் நீண்ட வரிசையில் நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் டெல்லி விமான நிலையத்திலிருந்து பிற இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதாவது பேருந்து நிலையத்தை விட மிக அதிகமான ஒரு கூட்டம் டெல்லி விமான நிலையத்தில் காணப்படும். அந்த அளவுக்கு ஆண்டுக்காண்டு பயணிகளுடைய நெரிசல் என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது. விமான நிறுவனங்களால் இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை. எனவே இந்த தேவையை கருத்தில் கொண்டுதான் இந்த இரண்டாவது விமான நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் டெல்லி விமான நிலையத்தின் சர்வதேச விமான நிலையத்தினுடைய போக்குவரத்து பயணிகளுடைய நெரிசல் என்பது கணிசமாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 2 விமான நிலையங்களும் இணைந்து டெல்லிக்கான ஒருங்கிணைந்த விமான நிலையங்களாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த நொய்டா விமான நிலையம் ஆண்டுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது போக போக விரிவுபடுத்தப்பட்டு ஆண்டுக்கு 12 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக விஸ்தரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கான விமான போக்குவரத்து இணைப்பு கணிசமாக மேம்படும் என்றும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வரக்கூடிய சர்வதேச பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்தியாவை வந்து அடைவதற்கான ஒரு நுழைவு வாயிலாகவும் இந்த விமான நிலையம் செயல்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இது உத்தரப்பிரதேச மாநிலமும் இதனால் பயன்பெறும், டெல்லியும் பயன்பெறும். அந்த இடத்தில் பொருளாதாரம் மேம்படும், சுற்றுலா மேலும் அதிகரிக்கும் என்பது மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குமைக்கு நன்றி ரமேஷ்.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.